போலீஸ் சொன்னியா? இருங்க ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போங்கண்ணா. சென்னை பெரும்பாக்கத்தில் ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான ஸ்மார்ட் சூப்பர் மார்க்கெட் இயங்கி வருகிறது. இதில் செம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஷியாம் என்பவர் கடந்த 1 வருடமாக மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். தனியார் உணவு பேக்கிங் செய்யும் நிறுவனத்தில் பணியாற்றும் பெண் ஒருவர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு சென்ற நிலையில் மேலாளர் ஷியாம் தன்னை செல்போனில் புகைப்படம் எடுப்பதை கண்டு அவரிடம் அந்த பெண் கேட்டபோது திமிராக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து அந்த பெண் அந்த நிறுவனத்தில் பணியாற்றும் சக ஊழியர்களிடம் நடந்தவற்றை கூறியதும் மேலாளர் ஷியாமிடம் இருந்த செல்போனை பிடுங்கி சோதனை செய்த போது அதில் கடையில் பணியாற்றும் பெண் ஊழியர்கள், பெண் வாடிக்கையாளர்கள் மற்றும் பல்வேறு இடங்களில் பெண்களை அவர்களுக்கே தெரியாமல் விதவிதமான கோணங்களில் புகைப்படம் எடுத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் மேலாளர் ஷியாமை மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். போலீசுக்கு தகவல் தெரிவித்து அவர்கள் வருவதற்கு நீண்ட நேரமானதால் கையில் சிக்கிய மேலாளர் ஷியாமை ஊர் கூடி உரித்தெடுத்தது. போலீஸ் சொன்னியா? இருங்க ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போங்கண்ணா. இங்க நிக்க வைக்காதீங்க. போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணியானா? இன்னும் வரவேல போல. தேவலாமா அப்புறம் நிக்க வச்சீங்கனே. இரு கல்லால அடிக்காதீங்க. சம்பவ இடத்துக்கு வந்த பெரும்பாக்கம் காவலர் அதனை படம் பிடித்துக் கொண்டிருந்த செய்தியாளரை நோக்கி கேமராவை உடைத்து விடுவேன் என்று எச்சரித்தார். பின்னர் மேலாளர் ஷியாமை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் அவர் மது போதையில் இருந்தது தெரிய வந்தது. பல பெண்களை அவரது செல்போனில் புகைப்படம் எடுத்து வைத்திருந்ததாகவும் பெரும்பாலும் சேலை அணிந்து சூப்பர் மார்க்கெட்டிற்கு வருபவர்களை குறிவைத்து ரகசியமாக பல்வேறு கோணங்களில் செல்போன் கேமரா மூலம் படம் எடுத்ததாக கூறப்படும் நிலையில் ஷியாமிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக ECR செய்தியாளர் சதீஷ்.